டைம். இந்த டைம்ங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதால் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு டூல்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த டைமுங்கிற டைமென்ஷனை டிஃபைன் பண்ணி தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த டைமை நம்ம என்னன்னு கேட்டால், சிலர் வாட்சை பார்த்து இப்போ ஓடிட்டுருக்க டைமை சொல்லுவாங்க. இன்னும் சிலர் 24 மணி நேரம், 60 நிமிஷம், 60 வினாடிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் டைமை வாட்ச் மெஷர் பண்ணுறது தான். அப்போது டைம் மெஷர் பண்ணக்கூடியதுன்னா அது கண்டிப்பாக மேன்மேட் கான்செப்ட் கிடையாது. ஸோ அப்போது கிளாக்ஸ் என்ன மெஷர் பண்ணுது? டைம்னா என்ன? ஒரு இல்யூஷனா, இல்லை உண்மையிலே எக்ஸிட் ஆகிருக்க ஒன்றா? வாட் இஸ் டைம்? நேரம்னா என்ன? இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, எவ்ரிதிங் தட் ஹேஸ் எ பிகினிங் ஹேஸ் an end. அதாவது ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும். அப்படி தொடங்கி முடிவடைகிற இந்த பயணத்தில் இந்த கிளாக் நம்ம வாழ்க்கையை மெஷர் பண்ணுற ஒரு டூலாக தான் இருக்குது. அப்போது டைம்னா வெறும் டூலு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இட்ஸ் எ மோஷன். இது ஒரு இயக்கம். பட் இந்த இயக்கம் ஸ்பேஸ் ஓரியன்டான ஒரு இயக்கமானு கேட்டிங்கன்னா இல்லை. டெம்போரல் டைமென்ஷன் வழியான ஒரு இயக்கம். இந்த டெம்போரல் டைமென்ஷனை தான் நம்ம டைம் டைமென்ஷனாக பார்க்குறோம். இங்கே தான் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா, டைமும் ஸ்பேஸும் வேறு எதுவும் இல்லை, ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. இதை தான் நம்ம ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன்னு சொல்கிறோம். இங்கே டைம் இல்லைனா ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் இல்லைனா டைம் இல்லை. பிக் பேங் நடந்து 13.8 மில்லியன் வருஷம் ஆச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு தோராய கணக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிஃபோர் பிக் பேங் என்ன நடந்துச்சு, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் நம்மக்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா பிக் பேங்குக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஸ்பேஸ் இருந்தால் தான் டைம் இருக்கும். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, டைமை ஸ்பேஸை டிஃபைன் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுது. அதேமாதிரி ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுதுன்னா, டைம் நாட் அப்சல்யூட். அதாவது இந்த யூனிவர்ஸோட வெவ்வேறு பகுதியோட ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் டைம் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. டைம் கிராவிட்டி அண்ட் ஸ்பீடால் பாதிக்கப்படுது. விண்வெளி வழியான நம்மளுடைய மோஷன், அதாவது ஸ்பேஸ் வழியாக நம்மளுடைய மோஷன் டைம் டைமென்ஷன் வழியாக நேர் ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஸ்பேஸ் டைமென்ஷனில் நம்ம லைட் ஸ்பீடுக்கு 1 இயர் ட்ராவல் பண்ணும்போது அது பூமியில் 3-4 வருஷமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது 1 வருஷம்தான். ஏன்னா நம்ம ஸ்பேஸ் டைமென்ஷனில் லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய கிளாக்கில் டைம் பொறுமையாக ஓடும். இப்போது நம்மளுடைய இயக்கம், அதாவது மோஷன், ஸ்பேஸை நோக்கி ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைமை நோக்கி ஸ்லோவாக இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கிற டைமென்ஷனை தான் நம்ம ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த சேம் கேஸ் தான் நம்ம ஒரு ஹை கிராவிட்டிவிட்டி ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும்போது, லைக் நம்ம ஒரு பிளாக் ஹோலே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடக்கும். இதை தான் நம்ம டைம் டைலேஷன் சொல்லுவோம். இங்கே டைம் டைலேஷன் சொல்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியலை. இங்கே ஸ்பேஸ் தான் கிராவிட்டிவிட்டி அண்ட் ஸ்பீடால் பாதிக்கப்படுது. இங்கே நம்ம ரிலேட்டிவிட்டியை அனுபவிக்க முக்கிய காரணமே ஸ்பேஸ் தான். அப்போது ஆக்சுவலாக டைம்னா என்ன? டைம்னா ஒரு மோஷன், ஒரு இயக்கம். ஓகே, இது ஸ்பேஸை டிஃபைன் பண்ணி இருக்குது. ஸோ இதுதான் டைமா? ஆல்ரெடியே ஒன்று சொல்லியிருப்போம், டைம் இஸ் நாட் அப்சல்யூட்னு. டைமை வெவ்வேறு கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது அது வேறு மாதிரி தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு செகண்டில் உங்களுடைய கண்ணை மூடி தந்துடுறீங்க. ஆனால் இதுவே நீங்கள் கண்ணை மூடி தடுக்கிற டியூரேஷனை 1 இயர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கண்ணை சிமிட்டும் போதும் 1 இயர் போயிட்டுருக்கும். இந்த கண்ணோட்டத்தில் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஒரு செடி ஒரு பெரிய மரமாக இருந்திருக்கும். இது நம்மளுடைய பிசிக்ஸுக்கு ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல டைமுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாரி தான் எக்ஸிட் ஆகிருக்கும், அதாவது ஃப்யூச்சரை நோக்கி. ஆனால் இதை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு வாட்டி கண்ணை சிமிட்
நிமிடம் போது அது 100 வருஷம் ஆகும். இன்னொருத்தனுக்கு அது 1 செகண்ட் ஆகும் தெரியும். அப்போது டைமுங்கிறது ஒரு இல்யூஷனா? உண்மையை சொல்லப்போனால் டைமுங்கிற ஒன்று என்னதுன்னே நம்மளுக்கு தெரியாது. டைமுங்கிற ஒன்று மெஷர் பண்ணக்கூடியதோ இல்லை அது ஒரு டைரக்ஷனோ கிடையாது. நமக்கு நம்ம யாருக்குமே உண்மையிலே டைமுங்கிறது என்னன்னே தெரியாது. டைமுங்கிற ஒன்று நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அது எப்படி ஒர்க் செய்யுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் டைம்ங்கிற ஒன்று நம்மளுக்கு வெறும் ஒரு டூலாக தான் செயல்படுது. பட் அதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் டைரெக்ஷன் கிடையாது. இதுக்கு ரிலேட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இது ஸ்பேஸோட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த தேர்ட் டைமென்ஷனில் டைமுங்கிற ஒன்று நம்ம வெறும் ஒரு டூலாக தான் பார்க்குறோம். இதுவே ஃபோர்த் டைமென்ஷனில் டைம் ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷனாக கூட இருக்கலாம். ஃபிஃப்த் டைமென்ஷனில் டைமுங்கிறது ஒரு ஒன்லைனாக கூட இருக்கலாம். அவங்களால டைமை ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு கூட பண்ணி பார்க்க முடியும். இன்னும் இருக்கக்கூடிய ஹையர் டைமென்ஷனில் டைமுங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இங்கே டைமுங்கிறது ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு டைமென்ஷன். இது வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு மாரி தெரியும். இதுக்கான ஒரு தெளிவான டெஃபினேஷனை நம்மளால் தர முடியாது. இப்போது என்ன டைமுங்கிறது மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உண்மையிலே டைமுங்கிறது என்னன்னு நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது டைமுங்கிறது ரியலாக எக்ஸிட் ஆகிருக்கா, இல்லை டைமுங்கிறது ஒரு இல்யூஷனா?